தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு ஐயா கலைஞருடைய பெயரை சூட்டியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, ஐயா ஸ்டாலின் அவர்களே, மதுரையில் புதிதாக கட்டப்பட்ட ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு ஐயா கலைஞருடைய பெயரை சூட்டியிருக்கிறீர்களே, அது எதற்காக? ஐயா கலைஞர் அவர்கள் ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பங்கு பெற்று வெற்றி பெற்றுள்ளாரா, இல்லை என்றால் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஏதாவது பங்கு பெற்றுள்ளாரா, இல்லை என்றால் ஜல்லிக்கட்டுக்காக ஆதரவாக எதுவும் ஒரு கண்டன போல் எழுப்பியிருக்கிறாரா? அப்படி எதுவுமே செய்யவில்லை. பின்பு என்ன இதுக்காக அவருடைய பெயரை ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு சூட்ட வேண்டும்? ஏன் சூட்டியுள்ளீர்கள்? மதுரை மண்ணில் பிறந்தவர் எந்த தலைவர்களுமே இல்லையா? ஏன் பாண்டி நெடுஞ்செழியன் இல்லையா? மருது பாண்டியர்கள் இல்லையா? ஐயா முத்துராமலிங்க தேவர் இல்லையா? இல்லை என்றால் ஐயா இமானுவேல் சேகரனார் இல்லையா? இல்லை என்றால் புலித்தேவர் இல்லையா? இல்லை என்றால் அம்மா வேலு நாச்சியார்கள் அவர்கள் இல்லையா? ஏன் இவர்களுடைய பெயரையெல்லாம் சூட்டுவதற்கு உங்களுக்கு என்ன வலிக்கிறது? ஏன் இவர்களுடைய பெயரை சூட்ட மாட்டீர்கள்? இவர்களை விடவா கருணாநிதி அவர்கள் மிகப்பெரிய வீரனாகிவிட்டார், மிகப்பெரிய தியாகி ஆகிவிட்டார். சரி, இவர்களெல்லாம் கூட நம்ம விட்டு விடுவோமே. ராமநாதபுரம் மாவட்டம் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஐயா அப்துல் கலாம் என்ற ஒரு மனிதன் இந்தியாவின் தலை சிறந்த அறிவாளியாகவும் விஞ்ஞானியாகவும் விளங்கி வந்தார். அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் கலைஞர் அவர்கள் கால் தூசி அளவு கூட வரமாட்டார். அப்துல் கலாம் சாதித்ததை விட ஐயா கலைஞர் அவர்கள் சாதித்து விட்டார் இந்த இந்தியாவில். ஏன் அப்துல் கலாம் அவர்கள் பெயர் சூட்டுவதற்கு என்ன குறைச்சல் உங்களுக்கு? அது மட்டும் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் கலைஞர் பெயர் தான். சென்னை மாநகரத்தில் கீழம்பாக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கேட்டிருக்காங்க, அதுக்கும் கலைஞர் பெயர் தான். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு கலைஞர் பேர் வைங்க. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு போனால் ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு தான் கலைஞர் பேர் வச்சோமே, அடுத்து இந்தியாவுக்கு கலைஞர் பேர் வைப்போம், அடுத்து அந்த நிலாவுக்கு கலைஞர் பேர் வைப்போம், அதுக்கடுத்து கடலுக்கு கலைஞர் பேர் வைப்போம். ஏன்டா சரக்கு கடை வச்சிருக்கீங்களா, அந்த டாஸ்மார்க், அதுக்கு கலைஞர் பேர் வைங்க. கக்கூஸ் கட்டிருக்கீங்க, கக்கூஸுக்கு கலைஞர் பேர் வைங்க. எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் வைங்க. வச்சிங்கன்னா எங்கெல்லாம் இந்த தமிழர்களுடைய பண்பாடுலாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த திராவிட அந்த அவங்க பேரை வச்சிருவாங்க. எங்கெல்லாம் இந்த இழிவான இதெல்லாம் இருக்கோ அங்கே அப்புறம் தமிழர் பேர் வைப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்டது கலைஞர் பேர் வச்சிட்டிங்க. அவர் தமிழர்களுக்கு செஞ்சது என்ன அவங்களுக்கே தெரியும். திராவிட கட்சிக்கிட்டே கலங்க அவங்களுக்கே தெரியாது. சரி, வச்சுட்டீங்க. நம்ம மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு ஐயா கலைஞருடைய பேர் வச்சுட்டீங்க. சரி, முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் ஐயா தலைவர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்ன கேட்கணும்னா, நீங்கள் கலைஞர் பேர் வச்சுட்டீங்க, அவருடைய பெயரை காப்பாற்றணும் இல்லையா? அதனால ஜல்லிக்கட்டு விளையாட்டில் நீங்கள் பங்கு பெற்று நீங்கள் காலையை அடக்குங்க. அப்போம்னா நம்ம அப்பாவோட பேரை வச்சோம், கலைஞர் பேரை கம்பீரமாக போய் நம்ம அடக்கி ஒரு முதல் பரிசு வாங்கிட்டோம் அப்படிங்க கெத்தாக இருக்கணும். ஐயா ஸ்டாலின் அவர்களே, போய் அடைக்கிறீங்களா எப்படி? ஐயா கலைஞரும் அடக்கலை, அவர் பேரை வச்சுட்டீங்க, நீங்கள் அடக்குங்க, ஜல்லிக்கட்டு காலையை அடக்குங்க. ஒரு நம்மளுடைய அப்பா பேரை வச்சுருக்கோம், கெத்தா போய் அடக்கும் அப்படின்னு அடக்கி பாருங்க பார்ப்போம். நாங்கள் ஒரு பாட்டை படுத்தோம், ஐயா ஸ்டாலின் தான் வராரு, காலையை அடக்க போகிறாரு, அதோட ஜல்லிக்கட்டுக்கு முடிவு அப்படின்னு ஒரே முடிவை முடிச்சு விட்ருவோம். வேற என்னச்சிய இருக்க இடம் போது கலைஞர் பேர் தானையா. அந்த கீழம்பக்கத்தில் ஒன்று கட்டியிருக்கான், அந்த பஸ் ஸ்டாண்டே உதயசூரியன் சின்னத்தில் கட்டியிருக்காங்க. எங்கடா ஒதுக்கி நீங்கள் ஆட்சியில் வந்ததுலேருந்து மழை தண்ணி அடித்து வெள்ளக்காட்டில் தானடா போகுது. சூரியன் உதிச்சப்பாடு தெரியலையப்பா. எங்கே பார்த்தாலும் வெள்ளம், எங்கே பார்த்தாலும் பஞ்சம், எங்கே பார்த்தாலும் பட்டினி. அங்கே நடந்துக்கிட்டு இங்கே ஐயா போயிட்டு மோடி கூட கையை கொடுத்து திருச்சியில் விமான நிலையம் நாங்கள் திறக்கோம். இவங்க தான் சொன்னாங்க ஐயா மோடியே வரக்கூடாது, நாங்கள் கருப்பு கொடையை பிடிப்போம் பிடிச்சாங்க. இப்போ இங்கே வெள்ளை கலரில் கம்பளத்தை விரிக்காங்க. அட பைத்தியக்கார போயிடுவா. உங்கள் அரசியலும் உங்களையும் வச்சு அழதாண்டா செய்யணும். ரொம்ப ஒரு வருத்தம். முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களே. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே.